கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறைவனுடைய அருளோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடும் 21வது ஞாயிறிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரத்திலே அன்னையினுடைய கொடியேற்றத்தை மிகச் சிறப்பாக செய்து ஆண்டு விழாவை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த நாட்கள் இனிமையான நாட்களாக, வரம் தரும் நாட்களாக, அருள் நிறைந்த நாட்களாக இருக்க ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தையும் முதல் வாசகத்தையும் ஒட்டிய ஒரு மறையுரையாற்ற ஆசைப்படுகிறேன். வழக்கம் போல இந்த நற்செய்தியின் பின்னணி எருசலேம் நோக்கிய பயணம். அந்த பயணத்தில் பல பாடங்களை இயேசு சொல்லிக்கொண்டே வருகிறார். அதிகம் நெருங்கி செல்ல செல்ல அவர் பாடத்தையும் இன்னும் உறுதியாக மிகவும் அழகாக சொல்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாடம் ஒன்றைத்தான் இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். அதன் தலைப்பாகத்தான் முயற்சியும் பயிற்சியும் என்று எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு தலைப்பை தந்திருக்கிறேன். 2 பிரிவுகளாக பார்க்கிறோம், முயற்சியும் பயிற்சியும் என்று. ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். இயேசுவின் பதில் சிந்திக்க வைப்பதாக இருக்கிறது. எளிமையான கேள்வி, யாரெல்லாம் அல்லது எத்தனை பேர் மீட்பு பெறுவார்கள் என்பது. இயேசு ஆம், சிலர் மட்டும்தான் என்று தெளிவாக சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. மாறாக, பலர் மீட்பு பெற முடியாமல் தடுமாறி போவார்கள் என்று சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்தில் ஒரு பதிலை தருகிறார். அவர்கள் ஏன் தடுமாறி போகிறார்கள்? ஏன் உடைய முடியாமல் நின்று போகிறார்கள்? அவர்கள் இடுக்கான வாயில் வழியே நுழைய விருப்பமில்லாதவர்கள் பலர், நுழையவே ஆசைப்படாதவர்கள் பலர், முயற்சியும் பயிற்சியும் செய்ய விரும்பாதவர்கள் இவர்கள். ஆகவே இவர்களுடைய இந்த நிலையை பார்த்து, வீட்டிற்குள் வர முடியாமல் தடுமாறுவதை பார்த்து வீட்டு உரிமையாளரிடம் அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கும் கதவை திறந்துவிடும் என்று சொல்லுகின்ற பொழுது, முயற்சியும் இல்லை, பயிற்சியும் இல்லை, வாழ வேண்டும், மீட்பு பெற வேண்டும், இன்பத்தில் ஆண்டவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. ஆனால் உள்ளே செல்ல வேண்டும், எதுவும் இல்லாமல் உள்ளே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட யாராக இருந்தாலும் அவர் கதவை தட்டுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு தெரியாது என்று தெளிவான பதிலை சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்ற பதிலைத்தான் ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. அவர்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீர் என்று கூறுவார்கள். அதாவது நமக்கும் பிறருக்கும் சீடர்களுக்கும் அவர் சொல்லுவது இதுதான். கடவுளை பற்றி அல்லது இயேசுவை பற்றி, இயேசுவினுடைய விழுமியங்களை பற்றி மேலோட்டமாக அறிந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் தான் நாங்கள் உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளிலே வந்தீர் என்றெல்லாம் சொல்வது மேலோட்டமான ஒன்று. ஆனால் ஒரு சீடனுக்குரிய தகுதி, ஒரு சீடருக்குரிய குறியீடு, இயேசுவின் பின்பற்ற வேண்டும், இது அவசியமானது. அவரை பற்றி மேலோட்டமாக தெரிந்திருப்பது போதாது. அவருடன் மிகவும் நெருக்கமாகவும் அவரது வார்த்தையை கேட்டு அவரது விழுமியங்கள்படி வாழ வேண்டும், இறை மாட்சியே தங்களது முழு சிந்தனையாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாடத்தை, அதற்கான முயற்சியையும் அதற்கான பயிற்சியையும் இறைவன் தருகிறார். பள்ளியிலே படித்து மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றால் அந்த ஒரே சிந்தனையோடு படிக்க வேண்டும், அந்த ஒரே சிந்தனையோடு செயல்பட வேண்டும். அதற்கான முயற்சியும் பயிற்சியும் வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சுருக்கமாக சொல்லுகிறார். இதையே தான் லூக்கா தன்னுடைய நற்செய்தியில் 8வது அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். இயேசுனுடைய தாயை மையப்படுத்திய பகுதி இது.
அவர்களை பார்த்து, இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள். ஆகவே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். அந்த சிந்தனை முழு சிந்தனையாக இருக்க வேண்டும். அதற்காக முயல வேண்டும், அதற்காக பயிற்சி பெற வேண்டும். எதெல்லாம் தேவையோ அதை செய்ய வேண்டும். இல்லை எனக்கு தெரியும் என்று மேலோட்டமாக மேலெழுந்த வாரியாக சொல்வதை இறைவன் ஒரு நாளும் ஒத்துக்கொள்வதில்லை. இப்படி முயற்சி செய்யாதவர்களையும் பயிற்சி பெற மனமில்லாதவர்களையும் இவர்களோடு இவரில் வாழ்வதற்கு அவர் தயாராக இல்லை என்று சொல்லுகிறார். இப்படி வாழாதவர்களை, நுனிப்புல் மேய்பவர்களை, பட்டும் படாமல் வாழக்கூடியவர்களை, தீங்கிழைப்போரே, ஈவில் டூவர்ஸ் கெட் அவுட் என்று சொல்லுகிறார். வெளியே போங்கள் என்று புறம்பே தள்ளிவிடுவதாக சொல்லுகிறார். ஆகவே ஒரு சீடனுக்கு உயரிய குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், பயிற்சி பெற வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு, அன்று அவர்களோடு சென்றவர்களுக்கு அவர் சொல்லித் தருகிறார். இப்படிப்பட்ட சூழல் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா இல்லையா யோசித்து பார்ப்போம். இல்லறம், துறவறம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் சரி, இலக்கு தெளிவாக இருக்கிறது. குடும்பம், நீங்கள் என் கணவர், நான் உங்கள் மனைவி, வாழ்நாள் எல்லாம் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவியாக வாழுவோம் என்று நாம் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். உடன்படிக்கையில் ஆண்டவர் முன் சொல்லியிருக்கிறோம். நானும் அதைத்தான் செய்திருக்கிறேன். எல்லா நேரத்திலும் கற்பு, கீழ்ப்படிதல், ஏழ்மை, வாழ்த்தைப்பாட்டு வாழ வேண்டும். இலக்கு தெளிவாக இருக்கிறது. இலக்கில் மாற்றமில்லை. இந்த இலக்கை அடைவதற்கு ஒரு சீடன் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லித் தருகிறார். ஆகவே லூக்கா தனது வாசகர்களுக்கும் இயேசு அவரோடு சென்றவர்களுக்கும் சொல்லுகின்ற ஒற்றை சொல், பற்றுறுதியுடன் குறிக்கோளை நோக்கி செல்லுங்கள். ஆகவே பற்றுறுதியோடு வாழ வேண்டும். இது ஒரு சவால் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார், இல்லாமல் இல்லை. இது ஒரு சவால். இந்த பற்றுறுதியோடு குறிக்கோளை நோக்கி பயணிப்பது என்பது ஒரு சாதாரண செயல் அல்ல, கடினமானது தான். ஆனாலும் அதிலே முயலுங்கள் என்று சொல்லி பயிற்சியும் கொடுக்கிறார். எப்படி அவர் தருகிறார்? இடுக்கமான வாயில் வழியாக நுழையுங்கள். இது இரண்டாவது பகுதி. இடுக்கமான வாயில் என்பது என்ன என்று நாம் பல நேரங்களில் நினைப்போம். ஆண்டவரே வழிபூரா சொல்லி கொடுத்திருக்கிறார். பேதுரு கேட்கிறார், ஒருவரை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை 70 முறையா என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இந்த பதிலைத்தான் அவருக்கு சொல்லுகிறார். தாராள உள்ளத்தோடு எப்பொழுதெல்லாம் நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது அவ்வளவு எளிதானது அல்ல. இருந்தாலும் அதைத்தான் சொல்லுகிறார். அதைத்தான் இடுக்கான வாயில் என்று சொல்லுகிறார். இடுக்கமான வாயில் வழியாக செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல பாகுபாடு இல்லாத ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். உங்களுள் பெரியவன் சிறியவன் அல்லது ஆண்டவரின் வலதுபுறம் இடதுபுறம் அமரக்கூடியவர்கள் என்றெல்லாம் இல்லை என்று சொல்லி அந்த சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இதைத்தான் அவர் இடுக்கமான வாயில் என்று சொல்லுகிறார். இந்த இலக்கிற்கு செல்ல வேண்டுமானால் இதுதான் வழி, இப்படித்தான் செல்ல வேண்டும். அதே போன்று நம்முடைய வாழ்விலே ஆட்டி படைக்கின்ற ஈகோ என்று சொல்லக்கூடிய கேன்சரை விட மிக கொடுமையான ஒன்று இப்பொழுது நம்மிடம் பரவி இருக்கிறது. சிறப்பாக எல்லா இடத்திலும் இருக்கிறது. குடும்பம், இல்லறம், துறவரம், எல்லா இடத்திலும் நம்மை ஆட்டி படைப்பது ஈகோ என்ற அந்த ஒற்றை சொல். நீயா நானா, இந்த நீயா நானா என்ற போட்டியிலே ஆண்டவர் அழகாக விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை மையப்படுத்தி சொல்லுகின்ற பாடம், உங்களில் பாவம் இல்லாதவர் முதல் கல் எறியட்டும். சுய ஆய்வை செய்யுங்கள். இந்த இடுக்கமான வாயில் என்பது என்னையே நான் ஒரு சுய ஆய்விற்குள் என்னையே நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னை நான் அறிந்தால்
என்னுடைய பலம், என்னுடைய பலவீனத்தை நான் அறிந்தால் பிறரை என்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதெல்லாம் என்னையே நான் ஒரு சுய ஆய்வுக்குள் என்னை நிறுத்த நான் தயாராக இல்லையோ அப்பொழுதெல்லாம் பிறரை பற்றி குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். யாராக இருந்தாலும் சரி, டாப் டு பாட்டம், ஏ டு இசட், எல்லோரையும் தூக்கி அடிப்பேன். நான் தான் யோக்கியன், நான் தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலை நம்மை ஆட்டி படைக்கும். ஆகவே இது போன்றவைகளை எல்லாம் களைந்து இதற்கு தொடர்ந்து பயிற்சி பெற்று ஆசை பெற்று முயல வேண்டும், வாழ வேண்டும். இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய பங்கு, இது என்னுடைய ஊர், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மக்கள் என்ற அந்த நிலையிலே வாழ பழகி கொள்ளுகின்ற பொழுது வன்முறை தேவையில்லை, ஜாதியம் தேவையில்லை, இவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வாழ முடியும் என்று ஒவ்வொரு நாளும் குறிக்கோளிலே தெளிவோடு ஆண்டவர் சொன்ன அந்த பாடத்தின் வழியாக வாழ கற்றுக்கொள்ளுகின்ற யாராக இருந்தாலும் அந்த பயிற்சியை பெற வேண்டும், ஆவலை பெற வேண்டும். விருப்பமில்லாத எதையும் செய்ய நாம் நம் உள்ளத்திற்கு இடம் தரக்கூடாது. ஆகவே இறைவனது விழுமியங்களை, அவர் சொல்லித்தந்த அந்த இறை ஆட்சியை வாழ வைக்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியும் அதனை தொடர்ந்து இருக்கின்ற பயிற்சியும் நமக்கு தேவை. இப்படி வாழ்ந்தவர்களைத்தான் இன்றைய பட்டியல் போடுகிறார். இறுதியிலே அவர் இதைத்தான் சொல்லுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்களும் இந்த இடுக்கான வாயில் வழியாக செல்ல முடியும். ஆகவே நான் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லுகிறேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நீங்களும் வாழ முடியும் என்று உற்சாகம் தருகின்ற விதத்தில் அதை சொல்லி முடிக்கிறார். அவர் எத்தனை பேர் அல்லது யார் மீட்பு பெறுவார்கள் என்று சொல்லவே இல்லை. யாரெல்லாம் இப்படி வாழுகிறார்களோ, யாரெல்லாம் தடுமாறி போகிறார்களோ அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியையும் பயிற்சியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் தெளிவான ஒரு பாடத்தை, சீடத்துவம் என்றால், சீடன் என்றால் இலக்கு தெளிவோடு கடினமான எதுவாக இருந்தாலும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த அருமையான பாடத்தை எருசலேமை நோக்கி அந்த நேரத்தில் மிக தெளிவாக சொல்லிக்கொண்டே செல்கிறார். இதைத்தான் நாம் இப்படி வாழ்பவர்களைத்தான் எல்லோரும் இறையரசுக்குள் வருவார்கள். எல்லா எல்லை கோடுகளையும் கடந்து, ஜாதி இன மத பேதங்களை எல்லாம் கடந்து, கண்டங்களை எல்லாம் கடந்து, யாரெல்லாம் இப்படி இலக்கு தெளிவோடு நான் வாழ்வேன் என்று பயிற்சியும் முயற்சியும் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இறைவனுடைய பாதம் வருவார்கள் என்பதைத்தான் கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வடக்கில் இருந்தும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து சேருவார்கள் என்று சொன்னார். ஆகவே யாரெல்லாம் இப்படி வாழ கற்றுக்கொள்கிறோமோ, இல்லறம், துறவரம், தனியறம், இந்த இலக்கு தெளிவோடு ஒவ்வொரு அறத்திலும் வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை இனிக்கும். அதற்கான முயற்சியையும் பயிற்சியையும் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் நமக்கு சொல்லித்தருகிறது. இரண்டாவது வாசகத்திலே, குழந்தாய், தந்தை கண்டிப்பதற்காக வருத்தப்படாதே என்று சொல்லுகிறார். வாழ முடியும், வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மிடமிருந்து விரும்புவது நாட் மியர்லி நோயிங் ஜீசஸ், ஆண்டவரை மேலோட்டமாக தெரிந்திருக்கிறேன் என்பதல்ல, பட் இன்டிமேட் ஃபெலோஷிப் வித் ஹிம், அவரோடு மிக நெருக்கமான, பிரிக்க முடியாத இடியப்ப சிக்கலைப் போல 10வது அதிகாரத்தில், யோவான் அதிகாரத்திலே சொல்லுவாரே, மந்தையும் அந்த மேய்க்கின்ற ஆயனும் அதை போல நெருங்கிய உறவு. 15வது அதிகாரத்திலே சொல்லுவார், திராட்சை கொடியும் அதன் கிளைகளும் நெருக்கமான உறவு. அந்த உறவிற்குள் ஒரு சீடன் எல்லா சூழலிலும் இலக்கு தெளிவோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து தான் 2 வாக்கியங்களையும் எடுக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 14-15 புனித பவுலடியார் இவ்வாறு சொல்லுகிறார். ஏனென்றால் உயிர்ப்பின் ஒளியில்தான் இதை நாம் கண்டுபிடிக்க முடியும். உயிர்ப்பின் ஒளியில்தான் நம்மால் வாழ முடியும். உயிர்த்த ஆண்டவர் தான் நமக்கு அச்சாரமாக இருக்கிறார். வாழ முடியும் என்று சொல்லித் தருகின்றவர், எதுவும் வீழ்ந்து விடாது, வாழ முடியும் என்று சொல்லுகின்ற உயிர்த்த ஆண்டவர். ஆகவே அந்த உயிர்த்த ஆண்டவரை மையப்படுத்தி புனித பவுலடியார் சொல்லுகிறார், நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். இலக்கு தெளிவு, இயேசுவுக்கும் இலக்கு தெளிவு, சீடனாகிய நமக்கும் இலக்கு தெளிவு அதுதான். மீண்டும் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 25-26 படித்து முடிக்கிறேன். தூய ஆவியின் துணையால் நாம் வாழுகிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும்
ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போம். இதுதான் வாழ்க்கை சூத்திரம். இதைத்தான் ஆண்டவர் இன்று நமக்கு பாடமாக சொல்லுகிறார். முயற்சி செய்வோம், இறைவனோடு சேர்ந்து பயிற்சியில் ஈடுபடுவோம், மகிழ்வோடும் நிறைவோடும் ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு நமக்கு இனிக்கின்ற வாழ்வாக இருக்க ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரு முறை நடக்கப் போகிற இந்த வாழ்வு இலக்கு தெளிவோடு, நான் இல்லறத்தில் இருக்கிறேன், நான் துறவரத்தில் இருக்கிறேன், தனி அறத்தில் இருக்கிறேன், எந்த அறமாக இருந்தாலும் இந்த அறத்தில் இலக்கு தெளிவோடு வருகின்ற எல்லாவற்றையும் ஏற்று வாழ அருள் தாரும் என்று ஜெபிப்போம். வாழ்ந்த அன்னை கன்னிமரியாவிடம் இதற்காக மன்றாடி வேண்டுவோம். இந்த வாரம் முழுவதும் அன்னையினுடைய துணையோடு வாழ அவளது அருள் நம்மோடு இருக்க ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை, ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், இலக்கு தெளிவோடு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாடுகின்ற வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன்.